தான். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு இப்போ பண்ணி கொடுத்துருக்குதுன்னா, நான் வந்து ஷோரூமில் வந்து 5099 கிராம்ஸ் வந்துச்சு. எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, இது ஒரிஜினலா இருக்குமா இருக்காதா, ஒரிஜினல் ஐஃபோனா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணலாங்கிறத நீங்க பாருங்க. ஹாய் ஹபீபி, நான் உங்க ஜிடி. இப்போ எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட நான் இங்க வந்து 2.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்குன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அப்படின்னா, ஒன்று கோப்ரோ கேமரா ஒன்று வாங்கினேன், கோப்ரோ ஹீரோ 11. அது வாங்கி 2 வருஷம் ஆயிட்டு. அதுக்கப்புறமா இப்போ நான் வாங்க போகிறது ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸு. இப்போ வந்து ஐஃபோன் வந்து எல்லாருமே நார்மலாக வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். 2.5 வருஷம். ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னோம்னா உடனே எடுத்துக்க அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து மைண்ட் வரல இவ்வளோ நாள். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே வாங்கணும்ட்டு ஆசைப்பட்டு இன்னைக்கு தான் வாங்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. நான் இப்போ வந்து அபுதாபியில் தான் இருக்கேன், சாபியா 11ல். இங்கேயே தான் ஒரு கடை பார்த்து வச்சுருக்கேன், லேண்ட்மார்க்குன்ற ஒரு கடை. அந்த கடையில் போய் வாங்கலாங்கிற பிளானு. வாங்கிட்டு எப்படிலாம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். வாங்கின பிறகு தான் இன்னும் நான் ரேட்டு உள்ளே போய் பார்க்கல. ரேட்டும் உள்ளே போய் பார்த்து விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக நம்ம ஷாப்புக்குள்ள வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி தான் லேண்ட்மார்க்குங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இப்போது ஃபைனலாக மொபைலே வாங்கி வந்துருச்சு. இப்போது நான் வாங்கியிருக்கிறது வந்து நேச்சுரல் டைட்டானியம் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ட்ரீம் தான், இந்த ஸ்டிக்கரை கிளிக்கிறது. ஃபஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் ஐஃபோனும் சரி இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுறதும் ஓகே ஃபஸ்ட்டு டைம் வச்சுட்டு செம்மையாக நம்ம வாங்கியிருக்க இந்த கலர் தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு இப்போ பண்ணி கொடுத்துருக்குதுன்னா, கவரு அப்புறம் டெம்பர் கிளாஸு எல்லாமே, சார்ஜர் எல்லாமே சேர்த்து 4300 கிராம்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்னும் நிறைய கடையிலலாம் விசாரித்தேன். அதாவது ஷோரூம்லலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது, 5099 ரூபா வருது. எனக்கு இங்கே வந்து அஃபோர்டபுளாக இருந்த உடனே நான் இங்கேயே வாங்கிட்டேன். இதுதான் இதை வந்து வர ஆரம்பிச்சு. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து UAE வேரியன்ட் வாங்கியிருக்கேன். சொன்ன மாதிரியே டெம்பர் கிளாஸ் எல்லாம் ஒட்டி கொடுக்குறாங்க. இவங்க கடைக்கு தான் நான் வந்திருந்தது. அது இல்லாமல் பேக் கேஸுமே எது வேணுமோ நம்மளே செலக்ட் பண்ண சொல்லிட்டு அதுவே இன்னொரு பெஸ்ட்டு தான். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுறேன், நம்ம அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். பிளாக் நிறைய மாடல் இருக்குது, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிடலாம். எனக்கு எது எடுக்குங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணது இவங்க தான். இவங்க நம்ம கூட தான் வேலை பார்க்க. ஆக்சுவலாக தமிழ் தெரியாது, ஹிந்தி, குஜராத்து. இவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே. இந்த நம்ம அப்படி அடுத்தது வாங்கி முடிச்சாச்சு. இன்னும் அடுத்தது நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மொபைல் வாங்கின ஸ்பெஷலாக வாழையில விருது நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப ஆசைப்பட்டது கிடச்சிருக்கு. அதனால வாழையில சாப்பிடலாம். இன்னும் பாருங்க ஜம்முன்ட்டு எவ்வளோ பெரிய இலை இருக்குங்கிறது. அப்படி பிளேட் லைட்டாக கீழே வச்சுட்டு இனிமேல் நம்ம அப்படி ரைஸை போட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வீட்டிலலாம் எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ யாரோ ஒரு ஆள் பரிமாறக்க ஆள் இருக்கும். இங்கே நம்மளே தான் எல்லாத்தையும் எடுத்து பரிமாறணும். ரூமில் வந்து பார்ட்டிஷன் ரூம் தான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதோட வீடியோட இது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு அந்த வீடியோட விளாக்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ரைஸை போட்டுவிடும். இன்னைக்கான விருந்து வந்து என்னோட எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்டான மீன் குழம்பு தான் வச்சேன். அது என்ன மீன் அப்படின்னா வாழை மீன். அதை பாருங்க, துண்டு எடுத்து இன்னைக்கான விருந்து சாப்பாடு இதுதான். நல்லா சோறு, வாழை மீன் குழம்பு அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா ஏன்லாம் தெரியாது, மீன் குழம்பு அவ்வளோ பிடிக்கும். என்னடா உங்கள் ஐஃபோன் வாங்கின வீடியோவில் மீன் குழம்பு அது இதுன்னு கிடைக்கி அப்படின்ட்டு இருக்கும். எதுனாலும் நம்ம மனசு திருப்தி ஆகிறது ஃபைனல் டச்சு சாப்பாடு தேவை. செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து வீடியோ சொன்னோம்னா மொபைலோட ரேட்டு 4300 கிராம்ஸ் தான் வந்துச்சு. மொத்தம் என்னது சார்ஜரோட சேர்த்து. சார்ஜர் வந்து 20 வால்ட்டோட தான் வாங்கினேன், ஒரிஜினல் தான் வாங்கினேன். ஆனால் வந்து ஷோரூமில் வந்து 5099 கிராம்ஸ் வந்துச்சு.
எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, இது ஒரிஜினலாக இருக்குமா இருக்காதா, எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுங்கிறது எனக்கு உண்மையில தெரியலை. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தோம். இப்போ ஒரிஜினல் ஐஃபோனா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாங்கிறத நீங்கள் பாருங்கள். இது எப்படி நம்ம செக் பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஜென்ரல் கிளிக் பண்ணணும். ஜென்ரலில் கிளிக் பண்ண அப்புறம் அபவுட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாடல் நம்பருங்கிறது வந்து எம்மில் ஸ்டார்ட் ஆகணும். எம்மில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது பிராண்ட் நியூ மொபைலு. அப்புறம் இதே இடத்துல என்னன்ட்டு ஆரம்பிச்சு அப்படின்னா அது ரீப்ளேஸ்டு மொபைலாக இருக்கும். நம்ம எப்பவுமோ ஆப்பிள் கேரில் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி நான் செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக 1 இயர் வந்து ஆப்பிளோட வாரண்டி இருந்ததுமா, அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆப்பிள் கேர் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இங்கே எவ்வளோ ரூபா வருது அப்படின்னா ஷோரூமில் வந்து 800 கிராம்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா மொபைல் கீழே வந்து உடஞ்சிட்டுனா கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் லோக்கல் ஷாப்பில் வாங்கி அங்கே போய் வாரண்டி இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் போடலாமான்னு, அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ வந்து மைண்டாகவே இருக்கேன், போடவா வேண்டாமான்ட்டு. மொத்தம் 60 நாள் டைம் இருக்குது. 60 நாளுக்குள்ளே நான் போட்டால் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டா போட மாட்டேன். ஆனால் இதில் பார்த்தாலே தெரியுதுல நம்மளுக்கு ஆப்பிளோட வாரண்டி எல்லாம் கிளைம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளுக்கு அந்த சீரியல் நம்பர் ஓகே, அப்போ மொபைல் ஒரிஜினல் தான் அப்படின்ட்டு இதாகிட்டு. ஆனால் இருந்தாலும் இவ்வளோ கம்மியாக எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது தெரில. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ நான் இதோட இந்த கடைசி உருண்டை சாப்பாடோடு முடிச்சுட்டு தான் பாய் பாய்.